ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு தாரா டெஸ்ட் அகாடமி. ஸோ நம்ம வந்து பேசுதல் திறன் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் கேட்டல் திறன் பார்த்தோம். இப்போ பேசுதல் திறன், வரை இலக்கணம் மற்றும் முக்கியத்துவம். ஒருவர் தான் கருதியதை உணர்ந்ததை அல்லது வந்து கருத்தை வந்து கற்றதை மற்றவர்களுக்கு தெளிவாகவும் பிழையின்றியும் சூழலுக்கு ஏற்பவும் வாழ்மொழியாகவும் வெளிப்படுத்தும் ஆற்றலே வந்து பேசுதல் திறனாகும். இத்திறனை விரிவாகவும் ஆழமாகவும் மதிப்பிடுவதற்கான தமிழ் வழி குறிப்புகள் கீழே வழங்கப்பட்டுள்ளன. ஸோ வந்து நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், என்ன உணர்கிறோம், அல்லது வந்து என்ன படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், அதையெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து தெளிவாக தப்பில்லாமல் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வாயால் பேசி வந்து புரிய வைக்கிற திறமை தான் வந்து பேசுதல் திறன்ன்றது. மனசில் எவ்வளோ பெரிய கருத்துக்கள் இருந்தாலுமே அதை வந்து சரியாக வந்து வெளிப்படுத்த தெரியலன்னா அது வந்து மற்றவங்களுக்கு போய் சேராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வரையறை. பேசுதல் என்பது வெறும் சொற்களை உச்சரிப்பது மட்டுமல்ல, எண்ணங்களை சரியான இலக்கண அமைப்பு, சரியான உச்சரிப்பு, தோணி மற்றும் நயத்துடன் பிறர் புரிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவதாகும். ஸோ வந்து இந்த பேசுகிற திறமையை வந்து எந்த அளவுக்கு ஆழமாக எப்படி வந்து சோதித்து பார்க்கலாம் அப்படின்றது வந்து குறிப்புகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வரையறை என்னன்றதை பார்க்கலாம். சும்மா வந்து வார்த்தைகளை வாயிலாக சொல்கிறது மட்டும் பேசுகிறது கிடையாது. நம்ம வந்து நினைக்கிற விஷயங்களை வந்து சரியான இலக்கணத்தோட, தெளிவான உச்சரிப்போட, சரியான குரல் ஏற்ற இறக்கத்தோடு மற்றவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி வந்து சொல்கிறது தான் வந்து பேசுதல்ன்றது. நம்ம பேசுகிற விதம் வந்து மற்றவங்களை வந்து கவரும் வகையிலும் அவங்களுக்கு வந்து மரியாதையும் அன்பையும் வந்து தரும் வகையிலும் தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ போ அப்படின்னு வந்து அதிகாரமாக சொல்கிறதுக்கு பதிலாக வாங்க, போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேங்களா. அப்படி நான் அன்பாக குரலை வந்து உயர்த்தாமல் சொல்கிறதுக்கு பேர், இந்த மாதிரி வந்து உயர்த்தாமல் சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வெளிப்பாடு திறன், எக்ஸ்பிரசிவ் ப்ரொடக்டிவ் ஸ்கில். கேட்டல் மற்றும் படித்தல் மூலம் உள்வாங்கப்பட்ட தகவல்களை சிந்தனையோடு இணைந்து வெளிக்கொணரும் செயல்பாடாக இது அமைகிறது. ஸோ வந்து நம்ம காதால் கேட்ட விஷயங்கள் வந்து கண்ணால் படித்து செய்திகள் வந்து நல்லா யோசித்து நம்ம வந்து சொந்த அறிவோடு சேர்த்து வெளியில் வந்து கொண்டு வர ஒரு வெளிப்பாட்டு திறன் தான் இது. கேட்டலும் படித்தலும் காது வழியாகவும் கண் வழியாகவும் உள்ளே போகிற விஷயங்களை வந்து அதை வந்து பேசுகிற. ஸோ இதை வந்து நம்ம பேசுகிறதுன்றது வந்து வாய் வழியாக வெளியில் வர சொந்த வெளிப்பாடாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பேசுதல் தேர்ச்சியை மதிப்பிடும் முதன்மை காரணிகள், காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் அசஸ்மெண்ட். ஸோ ஒரு மாணவனின் பேசுதல் திறனை மதிப்பிடும் போது ஆசிரியர் பின்வரும் 5 முக்கிய அம்சங்களை உறக்க கவனிக்க வேண்டும். ஸோ ஒரு மாணவன் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக பேசுகிறாங்கன்றதை சோதிக்கும் போது ஆசிரியர் வந்து இந்த 5 முக்கியமான விஷயங்களை வந்து கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து துல்லியமான உச்சரிப்பு, ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஃபோனட்டிக்ஸ். ஸோ தமிழின் சிறப்பு எழுத்துக்களான ல, ழ, ல, ல, ர, ர, ந, ந, ந ஆகியவற்றை சரியாக ஒலித்தல். ஸோ சொற்களை தெளிவாக பிரித்து சரியான அழுத்தத்துடன் பேசுது. ஸோ வந்து தமிழ் மொழியில் வர அந்த சிறப்பு எழுத்துக்களை வந்து தப்பில்லாமல் சரியான சத்தத்தோடு உச்சரிக்கணும். வார்த்தைகளை வந்து ஒன்று வந்து குழப்பாமல் எந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து பேசணுமோ அங்கே வந்து அழுத்தி பேசுறது. ஓகேங்களா. இந்த ழா கரத்தையும் வந்து சரியான முறையில் வந்து நாக்க வளைச்சி உச்சரிப்பது தான் வந்து தமிழ் பேச்சு அழகு பெறும். ஓகேங்களா. வாழைப்பழம்ங்கிற சொல்ல வந்து வாழைப்பழம் அப்படின்னு சொல்லாமல் நாக்க வளைச்சு துல்லியமாக வந்து வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து சரளமாக பேசுதல், ஃப்ளூயன்சி. தேவையற்ற தயக்கம், ஹெசிடேஷன், அதிகப்படியான இடைவெளிகள் அல்லது வந்து அக் ஓம் போன்ற வீண் ஒலிகள் இன்றி தொடர்ச்சியாக பேசுதல். ஸோ பேசுகிறப்ப வந்து நடுவில் வந்து பயந்து தயங்கி நிற்காமல் தேவையில்லாமல் ரொம்ப நேரம் யோசித்து நிறுத்தாமல் ஆம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படின்னு தேவையற்ற சத்தங்களை வந்து உருவாக்காமலும் தொடர்ச்சியாக பேசுகிறது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வந்து ஒருத்தரால் தயக்கம் இல்லாமல் சரளமாக பேச முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம், மேடையில் ஏறி பேசும்போது வந்து அப்புறம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இழுக்காமல் சொல்ல வந்ததை வந்து கருத்தை வந்து என்ன சொல்கிறது, ஒரு தயக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து தடை இல்லாமல் பேசி முடிக்கிறது தான் வந்து சரளமாக பேசுதல்ன்றது அர்த்தம். இலக்கண துல்லியம், கிராமட்டிக்கல் அக்யூரசி. ஸோ திணை, உயர்திணை, அக்ரிணை, பால், ஆண்பால், பெண்பால், எண், ஒருமை, பன்மை, இடம் மற்றும் காலங்களே. இடம்
மற்றும் காலங்களை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சரியாக பயன்படுத்தி வாக்கியங்களை அமைத்தார். ஸோ உயர்திணை, அக்கறிணை, ஆண், பெண், ஒருமை, பன்மை, அப்புறம் வந்து காலம், இதெல்லாம் வந்து குழப்பாம சரியான இலக்கணத்தோட வாக்கியங்களை வந்து அமைத்து பேசுறது. இலக்கணம் வந்து மாறினா வாக்கியத்தோட அர்த்தமே வந்து மாறி போய் நகைச்சுவையாக காமெடியாக வந்து ஆகிடும். இப்போ வந்து மாடு வந்ததுன்னு சொல்லாமல் மாடு வந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை அவன் நேற்று வருவான்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லலாம், அவன் நேற்று ஏதாவது ஒரு மாதிரி அந்த இடத்துல ஆப்டே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் யூஸ் பண்ணுறது. இல்லை வந்து காலம் பற்றி வந்து குறிக்கிறது. பால் வந்து குழப்பம் இல்லாமல் அதை பால் ஆண் பால், பெண் பால், இதெல்லாம் வந்து காலம், அதுக்கப்புறம் குழப்பம் இல்லாமல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் தான் வந்து காமெடி இல்லாமல் நகைச்சுவை இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சொற்களஞ்சிய பயன்பாடு, வெக்காபுலரி. ஸோ சூழலுக்கு பொருத்தமான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுதல், ஃபார்மல் விசஸ் இன்ஃபார்மல் வெக்காபுலரி. ஸோ எந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சரியான வார்த்தைகளை வந்து தேர்ந்தெடுத்து பேசணும். ஸோ பெரியவங்க கிட்டே பேசுகிறப்போ மரியாதையான சொற்களஞ்சியம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், வெக்காபுலரிஸ் யூஸ் பண்ணணும். நண்பர்கள்கிட்ட, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பேசும்போது சாதாரண சொற்களை வந்து பயன்படுத்துறது, இந்த மாதிரி. ஸோ வந்து உணர்ச்சிகளுக்கும் வினா, வியாப்பு போன்ற வாக்கிய அமைப்புகளுக்கும் ஏற்ப குரலை உயர்த்தி தாழ்த்தி பேசுதல். தேவையான இடங்களில் கண் தொடர்பு, ஐ கான்டாக்ட் மற்றும் பொருத்தமான சைகையை வந்து பயன்படுத்துதல். ஸோ தமிழ், அதாவது வந்து கேள்விகள் இல்லை கேட்கும்போதோ உச்சரிக்கும்படும்போதோ குரலை வந்து உயர்த்தி இல்லை வந்து தாழ்த்தி பேசணும். அதோட வந்து கேட்குறவங்களோட கண்களை வந்து பார்த்து கை வந்து சைகைகளை வந்து சரியாக பயன்படுத்தி பேசணும். ஒரே தோணியில் வந்து மரக்கட்டை மாதிரி பேசுனா கேட்குறவங்களுக்கு வந்து சலிப்பு ஏற்படும். நாம் எப்படி பண்ணோம், உடல் மொழி, அதாவது வந்து பாடி லாங்குவேஜ், குரல் மாறுபாடு, ஏற்றத்தாழ்வோட நம்ம குரலை உயர்த்தி இறக்கி இப்படி பேசணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பேச்சுக்கு வந்து உயிர் கொடுக்கணும். அடடா அந்த மாதிரி சொல்லும்போது உணர்ச்சிகளோடு, ஏதாவது ஒரு எமோஷன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து உணர்ச்சியோட ஏற்ற இறக்கத்தோட ஹை பிச் லோ பிச்சோட நீங்கள் பேசினா தான் வந்து அந்த கேட்குறதுக்கும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேசுதல் திறனை மதிப்பிடும் செயல்முறை முறைகள். ஸோ அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ். வகுப்பறையில் மாணவர்களின் பேசுதல் தேர்ச்சியை வந்து கணிக்க பின்வரும் யுத்திகளை பயன்படுத்தலாம். வாய்மொழி தேர்வு, நேர்காணல், ஓரல் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ். ஸோ செயல்முறை. ஆசிரியர் மாணவரிடம் நேரடி வினாக்களை கேட்பார். ஸோ ஆசிரியர் வந்து மாணவனுக்கு வந்து முன்னாடி நேருக்கு நேராக உட்காந்து கேள்விகள் வந்து கேட்பார். இதில் வந்து பேப்பரும் பேனாவும் வந்து கிடையாது. கேட்குற கேள்விக்கு உடனுக்குடனே வந்து வாயால் மட்டுமே வந்து பதில் சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து என்ன கேட்பாரு, தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ எந்த ஊர்லேருந்து வர அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து நேரடியாக கேட்கப்படும் ஒரு கேள்வியாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு. இதை வந்து எப்படி நீங்கள் மதிப்பிடுவீங்க? தன் விவரங்களை கூறுதல், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், கேட்ட வினாக்களுக்கு தன்னிச்சையாக உடனடி பதில் அளித்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படும். ஸோ தன்னை பற்றின வந்து தகவல்களை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக சொல்கிறானா, கேட்குற கேள்விகளுக்கு வந்து யோசிக்காமல் உடனுக்குடன் வந்து பதில் வந்து சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து மார்க் கொடுப்பாங்க. மனப்பாடம் பண்ணாமல் வந்து சொந்தமாக யோசித்து பதில் சொல்கிற திறமை வந்து இது வந்து சோதிக்கும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, உனக்கு பிடிச்ச விளையாட்டு எது, அப்படி ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் தயக்கமே இல்லாமல் எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஏன்னா வந்து அப்படின்னு சொல்லி அந்த காலத்தை சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பங்கு வகித்தல், ரோல் பிளே, செயல்முறை. ஸோ மாணவர்களுக்கு அன்றாட வாழ்வியல் சூழல்கள் அளிக்கப்படும். ஸோ எடுத்துக்காட்டுக்கு கடையில் பொருள் வாங்குவது, மருத்துவரிடம் பேசுவது, பேருந்து நடத்துனரிடம் பேசுவது. ஸோ தினமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில நிஜ சூழ்நிலைகளை வந்து கொடுத்து மாணவர்களை வந்து அந்த மாதிரி நடித்து பேச வைப்பாங்க. இப்போ நிஜ உலகத்தில் வந்து மற்றவங்க கிட்ட எப்படி பயம் இல்லாமல் பேசுவீங்கன்னு சொல்லி கற்றுக்க இது வந்து ரொம்ப உதவும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேருந்து நடத்துனராக, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து மாணவனாக வந்து பயணம் செய்பவராக, அதாவது வந்து ஒரு ட்ராவலர், ஓகேங்களா, ஒரு பேசஞ்சராக மாற்றி டிக்கெட் வாங்குற மாதிரி வந்து பேச வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எப்படி மதிப்பிடுவீங்க? குறிப்பிட்ட சூழலுக்கு ஏற்ப பொருத்தமான சொற்களையும் மரியாதையான சொற்களோட
சொற்றொடர்களையும் பயன்படுத்தி உரையாடுகிறார்களா என வந்து பார்க்கப்படும். ஸோ வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான வார்த்தைகளும் மரியாதையான பேச்சு வழக்கையும் வந்து பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து கவனிப்பார். கடையில் பேசுகிற மாதிரி வந்து மருத்துவமனையில் வந்து பேச முடியாது. ஓகேங்களா, அதாவது வந்து ஹாஸ்பிட்டலில் பேச முடியாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பேச்சுன்றதை மாறணும். டாக்டர் கிட்ட பேசும்போது சார் அப்படின்ற மாதிரி டாக்டர் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணணும். வாடா போடணும்னு பேச முடியாது. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள்ன்றது மாறப்படும். நெக்ஸ்ட் வந்து பாட விளக்க உரை, பிக்சர் டிஸ்கிரிமினேஷன் செயல்முறை. ஒரு பாடத்தையோ அல்லது வந்து தொடர் பாடங்களையோ மாணவர்களிடம் காட்டி அதில் நடக்கும் நிகழ்வுகளை தாங்கள் சொந்த நடையில் விளக்க சொல்லுதல். ஸோ வந்து மாணவர்கள்கிட்ட ஒரு அழகான பாடத்தையோ அல்லது வந்து வரிசையாக வந்து இருக்கிற பாடங்களையோ வந்து காட்டி இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்கள் சொந்த வார்த்தையில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறது. இது வந்து பாடத்தை வந்து ஒரு படத்தையோ இல்லை பாடத்தையோ ஓகேங்களா, ஒரு படத்தை வந்து பார்த்து யோசித்து கதையாக அமைச்சு வந்து பேசும் ஆற்றல் வந்து இது வந்து இதன் மூலம் வந்து வளரும். இப்போ வந்து ஒரு காக்கா பானையில் வந்து கல்லை போட்டு தண்ணி குடிக்கிற அந்த படத்தை வந்து காட்டி அந்த சம்பவத்தை வந்து மாணவனை வந்து ஸ்டூடெண்ட் வந்து வாயால் விவரிக்க சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு. ஸோ கருத்துக்களின் தொடர்பு, கொஹெரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கற்பனை திறன் மற்றும் சொற்களின் தேர்வு ஆராயப்படும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு மாணவர்கள் சொல்கிற கதையில் தொடர்ச்சி இருக்கா, அவங்க சொந்தமாக எவ்வளோ ஆழமாக வந்து கற்பனை பண்ணுறாங்க, நல்ல வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத பார்க்குறது. இப்போ காக்கா வந்து கல்லை போட்டுச்சு, அப்புறம் வந்து தண்ணி மேலே வந்துச்சு, அந்த தொடர்பை வந்து பேசாமல் நடுவில் வந்து சம்மந்தமில்லாத விஷயங்களை வந்து பேசினா மார்க் வந்து குறையுன்ற மாதிரி நம்ம மதிப்பீடுன்றதை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கலந்துரையாடல் மற்றும் குழு விவாதம், குரூப் டிஸ்கஷன்ஸ் செயல்முறை. ஒரு சமூக பிரச்சனை அல்லது வந்து பொதுவான தலைப்பை வழங்கி மாணவர்கள் வந்து விவாதிக்க வைப்பது. ஸோ வந்து ஒரு 4-5 மாணவர்களை வந்து ஒன்றா உட்கார வச்சு ஏதாச்சும் ஒரு முக்கியமான தலைப்பை வந்து கொடுத்து அதை வந்து அதை பற்றி வந்து பேச வைப்பது. 4 பேருக்கு மத்தியில் வந்து நம்ம கருத்தை வந்து தைரியமாக எடுத்து சொல்ல இந்த பயிற்சி வந்து உதவும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா செல்ஃபோன் பயன்படுத்துவது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்து மாணவர்களை வந்து பேச வைப்பது. நெக்ஸ்ட் வந்து சொற்பொழிவு, தலைப்பில் பேசுதல், எக்ஸ்டெம்பர் எலோகேஷன். ஸோ செயல்முறை. ஸோ முன் தயாரிப்புடன் கூடிய உரை அல்லது வந்து உடனடி தலைப்பில் 2 நிமிடம் பேச வைத்தல். ஸோ வந்து மற்றவங்க பேசுகிறத அமைதியாக ஸோ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லிடலாமா? ஸோ மற்றவங்க பேசுகிறத வந்து அமைதியாக கேட்குறாங்களா, தன் பக்க நியாயத்தை வந்து சரியாக வந்து வாதிடுறாங்களா, இல்லை உரையாடலை வந்து தன் பக்க நியாயத்தை வந்து சரியாக வந்து வாதாடுறாங்களா, உரையாடலை வந்து அதாவது ஒரு லெசனோ ப்ரோஸை வந்து அழகாக வந்து கொண்டு பேசுகிறாங்களா அப்படின்றத சோதிக்கிறது. ஓகேங்களா. ஸோ வந்து விவாதம்னா வந்து சண்டை போடுறது இங்கே இல்லை. ஸோ வந்து நாகரிகமாக நம்ம கருத்தை வந்து சொல்கிறது தான். இப்போ இதுக்கு வேறு என்ன எடுத்துக்காட்டு வைக்கலாம்? ஸோ பக்கத்தில் இருக்கவங்க வந்து பேசுகிறப்போ வந்து குறுக்க புகுந்து கத்தாமல் அவன் பேசி முடிச்சதும் நீங்கள் சொல்கிறது சரி தான், ஆனால் ஏன் கருத்து என்னன்னான்னு சொல்லி இந்த மாதிரி நாகரிகமாக பேசுகிறது வந்து மதிப்பீடுக்குள்ளே வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சொற்பொழிவில் வரலாம் வாங்க. ஸோ இது அவ்வளோதான். இது வந்து சொற்பொழிவு பார்க்கலாம் வாங்க. சொற்பொழிவு தலைப்பில் பேசுதல். ஸோ இதை சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து வீட்டில் தயாரிச்சுட்டு வந்த தலைப்பிலோ அல்லது வந்து மேடையில் அப்பயே வந்து கொடுக்குற அந்த தலைப்பிலோ வந்து நீங்கள் வந்து 2 நிமிஷம் பேச வைக்கிறது. ஸோ உடனடியாக தலைப்பை வந்து பேசுகிறது மூளையோட வேகத்தையும் சுறுசுறுப்பையும் வந்து அதிகரிக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு, மேடைக்கு வந்த உடனே வந்து மரம் மலர்ப்போம்னு சொல்லி தலைப்பை கொடுக்குறது. அதை பற்றி வந்து உடனே வந்து 2 நிமிஷம் வந்து பேச சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு. மேடை தயக்கமின்மை, குரல் தெளிவு மற்றும் கருத்து செறிவு கணக்கிடப்படும். ஸோ வந்து கூட்டத்தை பார்த்து பயப்படாமல் குரல் தெளிவாக வந்து இருக்கா, விஷயங்களை வந்து கருத்துக்களை வந்து பேசுகிறாங்களான்னு சொல்லி பார்த்து மார்க் போடுவாங்க. மேடையில் வந்து கால் நடுங்காமல் சத்தமாக தெளிவாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசி முடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பேசல் தேர்ச்சியில் காணப்படும் சவால்கள், நிவர்த்தி முறைகள். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். மேடை அச்சம், கூச்சம். ஸோ வந்து வகுப்பறையில் சிறிய குழுக்களாக பேச வைத்து பின் பெரிய வகுப்பின் முன் பேச ஊக்குவிக்க வேண்டும். ஸோ 4 பேருக்கு முன்னாடி வந்து மேடையில் ஏறி பேசும்போது வர அந்த பயமும் வெட்கவும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இதற்கு என்ன தீர்வு?
ஸோ எடுத்த உடனே வந்து பெரிய மெடலில் நிறுத்தாமல் முதல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து பேச வச்சு, அப்புறம் வந்து முழு வகுப்பறை எல்லா டோட்டல் கிளாஸ்க்கு முன்னாடி வந்து பேச வச்சு பயத்தை வந்து போக்கணும். முதல்ல வந்து தன்னோட பெஞ்ச் நண்பர்கள்கிட்ட வந்து கதையை வந்து சொல்ல வச்சு அப்புறம் தான் வந்து மேடைக்கு கூப்பிடணும். நெக்ஸ்ட் வந்து தாய்மொழி வட்டார வழக்கின் தாக்கம். ஸோ L1 இன்ஃப்ளூயன்ஸ், L1னா வந்து லாங்குவேஜ் ஒன்னோட இன்ஃப்ளூயன்ஸ், டயலக்ட்ஸ். தீர்வு: வட்டார வழக்கை முற்றிலுமாக நிராகரிக்காமல் இயல்பு வழக்கு மற்றும் நடைமுறை பேச்சு தமிழ் ஆகியவற்றிற்கு இடையிடையேயான வேறுபாட்டை புரிய வைக்க வேண்டும். ஸோ இது முதல்ல சொல்கிறான். ஸோ நம்ம வீட்டில் பேசுகிற தமிழோ இல்லை வந்து சொந்த ஊர் வட்டார வழக்கையோ வந்து அப்படியே மேடையில் பேச்சில் வந்து பேசுறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஊர் பேச்சு தப்புன்னு சொல்லாமல் வீட்டில் இப்படி பேசலாம், ஆனால் வந்து மேடையில் இல்லைனா வந்து பொது இடத்துல வந்து தெளிவான நடைமுறையில் தான் வந்து தமிழில் தான் பேசணும்னு சொல்லி வித்தியாசம் வந்து நம்ம வந்து புரிய வைக்கலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு ஊர் பேச்சு வந்து இல்லை அவங்களோட வீட்டு பேச்சு தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. பட் ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணுன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த தமிழ், சென்னை தமிழ் சொல்லலாம், இந்த கொங்கு தமிழ், இந்த மாதிரி வந்து ஸோ இப்போ வந்து லோக்கல் மாதிரி அந்த வந்துட்டானா அப்படின்னு சொல்லாமல் ஸோ மேடையில் இருக்கும்போது நம்ம எப்படி பேசணும், அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேச கற்றுக்க கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிழை பற்றிய பயம். ஸோ மாணவர் இது சொல்லலாம். அதாவது வந்து நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசிடுவோமா, மற்றவங்க வந்து சிரிச்சிடுவாங்களான்னு சொல்லி மனசுக்குள்ளே வர அந்த பயம். அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கலாம். மாணவர் பேசும்போது குறுக்கிட்டு பிழைகளை வந்து திருத்தாமல் அவர் பேசி முடித்த பிறகு நேர்முறையான பின்னோட்டம், ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை வழங்க வேண்டும். மாணவர்கள் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் தடுத்து நிறுத்தி தப்பாக சுட்டி காட்டக்கூடாது. அவன் பேச முடிச்ச அப்புறம் நல்லா பேசினப்பா, ஆனால் இந்த இடத்துல மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்பாக சொல்லணும். நடுவில் வந்து நிறுத்தினா பையன் வந்து பயந்து அப்புறம் வந்து பேசவே மாட்டான். அதனால் பேசி முடிச்ச வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும். நிறைவுரை: பேசுதல் திறன் என்பது ஒரு மனிதனின் ஆளுமையை வெளிப்படுத்தும் கண்ணாடி ஆகும். வகுப்பறையில் அச்சமற்ற சூழலை உருவாக்கி தொடர் பயிற்சிகள் வழங்குவதன் மூலமே மாணவர்களிடம் சிறந்த பேச்சை தேர்ச்சியை வந்து உருவாக்க முடியும். ஸோ ஒருத்தவங்க வந்து எவ்வளோ வந்து திறமைசாலி, அவனோட குணம் என்னங்கிறத வந்து அவன் பேசுகிற பேச்சை வச்சு தான் நம்ம வந்து உலகம் வந்து கண்டுபிடிச்சிடும். ஒரு நல்ல பேச்சு ஒருத்தவனுக்கு வந்து பெரிய மரியாதை வந்து சமூகத்தில் வாங்கி தரும். நம்ம பேசுகிற இனிமையான வார்த்தைகள் வந்து நம்மளை வந்து பண்புலனாகவோ ஓகே ஒரு நல்ல கேரக்டராக மற்றவங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வகுப்பறையில் வந்து பயம் இல்லாமல் சூழ்நிலையை உருவாக்கி திரும்ப பயிற்சி கொடுத்தா அந்த மாணவனை வந்து சிறந்த பேச்சாளனாக வந்து நம்மளால் மாற்ற முடியும். பயிற்சி தான் வந்து ஒரு மனிதனை வந்து முழுமையாக்கும். தினமும் பேச தான் வந்து அந்த பயம் வந்து போய் பேச்சு வந்து திறன்றதை வளரும். தினமும் வந்து நம்ம வந்து வகுப்பறையில் வந்து ஒவ்வொரு மாணவனையும் வந்து ஒரு நிமிஷம் வந்து ஏதாச்சும் ஒரு தலைப்பில் வந்து பேச வச்சா வருஷம் கடைசியில் எல்லா மாணவர்களுக்கும் மேடை பேச்சாளராக நம்மளால் மாற்றிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் 20 கொஸ்டின் கொடுத்துருக்க மாதிரி வினாக்கள். ஸோ இதை அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம படித்தல் திறன்றதை பார்க்கலாம். ஸோ ஆரம்பித்தா முடிக்கணும், அதுக்காக தான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலான்னு சொல்கிறேன். ஸோ until then, thank you so much.